one thing which this Karur incident did is that it has increased the resolve of our leader to be more determined and nothing, anything can't stop him, nothing can disturb him. தாவேகாவோட துணை பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அவர்கள் வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு. அவரோட டிட்டர்மினேஷனும் சரி, ஸ்டேட் ஆஃப் மைண்டும் சரி, யாராலையுமே தடுக்க முடியாத, நோ ஒன் கேன் ஸ்டாப் ஹிம், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் இருக்காரு. டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் உங்களை வந்து அட்டை அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, ஒரு காலத்தில் வந்து டிஎம்கே ஐடியாலஜிக்கல் பேக் ட்ராப்போட நம்ம தமிழ்நாட்டுக்காக செயல்பட்ட காலம்லாம் உண்டு. ஆனால் இப்போ அவங்க அப்படி கிடையாது. போக 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 அவங்க வந்து குடும்ப ஆட்சிலையும் சரி ஒரு அபியூசிவ் இதாக தான் மாறிட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. மற்றவங்களை அபியூஸ் பண்ணுற கட்சியாக தான் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சரமாரியாக தாக்கியிருக்காரு. இது 100% உண்மை. அவங்களுக்கு இப்போ முழு நேர அரசியல் வந்து அவதூறு அரசியல் மட்டும்தான். இந்த அவதூறு, ஃபால்ஸ் நெரேட்டிவ் இதெல்லாம் சுத்தமாக நம்பவே நம்பாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக இருக்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.